ஜோதிட நலன் சேனல் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? பேக்ரவுண்ட் இன்றைக்கி கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கும். நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். என்னோடய இன்னொரு யூடியூப் சேனலான தோல்வியாளன் அப்படிங்கிற சேனலை நீங்கள் எல்லோரும் சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கணும். குறிப்பாக இந்த ஆஸ்பிரண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற போட்டியாளர்கள் அனைவரும் அந்த தோல்வியாளன் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கணும்னு சொல்லிட்டு நான் தாழ்மையாக கேட்குறேன். அந்த சேனலில் நிறைய மோட்டிவேஷனான வீடியோ உங்களுக்கு வர இருக்குது. உங்களை உத்வேகம் படுத்துறதுக்கும் உங்களோட சேர்ந்த பயணிக்கும் அந்த சேனல் நான் உருவாக்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக அந்த சேனலுக்கு என்னுடைய ஜோதிட நலன் சேனல் சப்ஸ்கிரைபரும் நீங்கள் ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அந்த சேனலோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் போய் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் இந்த வருஷம் யாருக்கெல்லாம் அரசு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அரசு வேலை கிடைக்கணுன்னே உங்களுக்கு எப்படி மைண்டில் வந்திருக்குன்னா, உடனே என் ராசிக்கு அரசு வேலை கிடைக்குமா ஜோதிட நலன் அப்படி சொல்லிட்டு கேட்பீங்க. பட் அரசு வேலை அப்படிங்கிறது வெறும் ராசியை வச்சு மட்டும் முடிவு பண்ண முடியாது. அதுதான் உண்மை. ராசிங்கிறது ஒரு 20-30% ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் இதையே நம்ம முழுசாக எடுத்துக்கூடாது. அது உங்களுக்கே தெரியும், நம்ம சேனலில் இருக்கிறவங்களுக்கு அது தெரியும். ஜாதக கட்டம் இருக்குது, அதில் 12 பாவகம் இருக்கும். மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம் அப்படி சொல்லிட்டு ஆரம்பிக்கும். அதில் சிம்மம் அப்படிங்கிறது சூரியனுடைய ஒரு வீடு. அந்த வீடும் அரசு கிரகமாக எதை சொல்லுவோம் அப்படின்னா சூரியனை தான் நம்ம ஃபஸ்ட்டு சொல்லுவோம். அதற்கு அடுத்தது செவ்வாய் வருவார், அப்புறம் குரு வருவார். அப்புறம் ஒவ்வொரு துறைக்கு ஏற்ற மாதிரி அரசு துறை அப்படிங்கிறது நிறைய இருக்குது இல்லையா? பேங்கிங் செக்டர் இருக்குது, டிஎன்பிஎஸ்சி இருக்குது, எஸ்எஸ்சி இருக்குது, அப்படின்னு இது போல் இந்த ரயில்வே இது போல் நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குன்றதுனால ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு கிரகம் காரகத்துவமாக வருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தருக்கு டிஎன்பிஎஸ்சியில் ஜாப் கிடைக்குமா ஜோதிட நலன் கேட்டிங்கன்னா, முதல்ல அந்த சிம்மம் வீடு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அந்த சிம்ம வீட்டோடைய அதிபதியான சூரியன் எப்படி இருக்காருன்னு பார்க்கணும். இவங்க 2 பேரையும் உங்களுடைய ஜாதக கட்டத்தில் 12 கட்டம் இருக்கும். அந்த 12 கட்டத்தில் அந்த சூரியன் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் சித்திரை மாதம் பிறந்திருக்கீங்க அப்படின்னா சூரியன் உச்சமாக இருப்பார். சூரியன் உச்சமாக இருக்காருன்னா பவர்ஃபுல்லாக இருக்காருன்னு அர்த்தம். சூரியன் உச்சமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் நிறைய சுபகிரகங்களோடு சேர்ந்துருக்காரு. குரு, சுக்கரன் அப்படி இது போல் சுபகிரகங்களோடு சேர்ந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஃபுல் மீல்ஸை சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்காருன்னா அந்த ஜாதகக்காரருக்கு பிறந்ததுலேருந்து அரசு ரிலேட்டடான தொடர்பு, இல்லை அரசு துறைக்குள்ளே போய் சாதிக்கணும், அரசு துறையில் பணிபுரியணுன்ற ஆர்வம் இருந்துக்கிட்டே இருக்கும். சிம்மம் வீடு நல்லா இருக்கணும். குரு, சுக்கரன் இது போல் சுபகிரகங்களோட தொடர்பில் சிம்ம வீடு இருக்கும்பொழுது பௌர்ணமி சந்திரன், வளர்பிறை சந்திரன் இது போல் சுபகிரகங்களோட பார்வையில் அந்த சிம்ம வீடும் சூரியனும் இருக்கும் பொழுது அரசு தேர்வுக்குள்ளே போகணுன்ற ஆர்வம் உங்களுக்கு பிறந்ததுலேருந்தே இருக்கும். உங்களுக்கு அரசு வேலைக்கு போகணுன்ற ஆசையும் இருந்து அந்த சூரியனுடைய திசையோ அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ராஜயோகம் செய்யக்கூடிய உங்களுக்கு யோக கிரகங்களான அந்த கிரகங்கள் திசை நடத்தும்போது நீங்கள் அரசு வேலைக்கு முயற்சிக்கும் போது கண்டிப்பாக அரசு வேலை உங்களுக்கு கிடைக்கும். இப்போ சூரிய தேசம் நடக்கிற எல்லாருக்குமே அரசு வேலை கிடைச்சிருமான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. சூரிய தேசம் நடக்கிற எல்லாருக்கும் அரசு வேலை கிடைச்சிடாது. அந்த சூரியன் உங்கள் ஜாதகத்தில் உங்கள் லக்னத்துக்கு உங்கள் ராசிக்கு ஒரு நல்ல பாவகத்தில் அமர்ந்திருந்து திசை நடத்தும் போது அரசு வேலைக்கு போகிறதுக்கான ஒரு ஆசையை உங்களுக்கு ஏற்படுத்துவார். ஜாதகத்தில் உங்களுக்கு யோகமான தசாபுத்திகள் நடந்துகிட்டு இருக்கும்போது கோச்சாரமும் உங்களுக்கு கை கொடுக்கணும். இப்போது இந்த ரிஷப ராசிக்காரங்களாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த 11ஆம் இடத்துல சனி இருக்கிறது, துலாம் ராசிக்காரங்களுக்கு 6ஆம் இடத்துல சனி இருக்கிறது, மகர ராசிக்கு 3ஆம் இடமான அந்த முயற்சி ஸ்தானத்தில் சனி இருக்கிறது, மகர ராசியை 7ஆம் பார்வை இப்போ குரு பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராசிகளுக்குமே கோச்சார பொது பலன் சொல்கிறோம் இல்லையா, அதுவுமே ஓரளவுக்கு நல்லா இருக்கும்போது சுயஜாதகம் நல்லா இருக்கும்போது இந்த ராசிக்கு சொல்கிற ப்ரொடிக்ஷன் நல்லா இருக்கும்போது ரெண்டுமே சேரும்பொழுது இப்போ ஒருத்தவங்க காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணி இருக்காங்க. இப்போ ஒரு மகர ராசியில் பிறந்து இல்லைனா ஒரு ரிஷப ராசியில் பிறந்து இல்லை துலாம் ராசியில் பிறந்து இந்த மாதிரி ராசியில் பிறந்தவங்க ஜாதகமும் நல்லா இருக்கணும். அதுதான் முக்கியம். ஜாதகமும் நல்லா இருந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அவங்க ஜாதகத்தில் சூரியன் அப்படிங்கிற கிரகம் வலுவாக இருந்து, செவ்வாய் அப்படிங்கிற கிரகம் வலுவாக இருந்து, அவங்க எந்த ஃபீல்டில் நோக்கி எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களோ அந்த ஃபீல்டுக்குரிய கிரகம். இப்போ டீச்சிங் ஃபீல்டு நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னா உங்களுக்கு குருவும் புதனும் நல்லா இருக்கணும். இந்த 2 கிரகமும் நல்லா இருக்கணும். குருவோட வீட்டில் இருந்தோ இல்லை புதனோட வீட்டில் இருந்தோ ஒரு கிரகங்கள் தசை நடத்தணும். இது போல் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குங்க. இது எல்லாம் ஒருத்தருக்கு சேரும்பொழுது கண்டிப்பாக ஒரு அரசு வேலை கிடைக்கும். காலமும் நேரமும் கடவுளும் ஒரு அரசு வேலையை பெற்றுத்தரும். இந்த வீடியோவில் ஒருத்தருடைய ஜாதகத்தை நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளாக காட்ட போகிறேன். அவருடைய பர்மிஷன் வாங்கிட்டு தான் அந்த ஜாதகத்தை போடுறேன். அவர் யாரும் இல்லை, என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு தான். அவர்கிட்ட நான் பர்மிஷன் கேட்டுட்டேன். அதனால் ஒரு ஜாதகத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ வீடியோ டிஸ்பிளேவில் உங்களுக்கு ஒரு ஜாதகம் தெரியும். தனுசு ராசி, மூலம் முதல் பாதத்தில் பிறந்திருக்காரு, விருச்சக லக்னமாக இருக்கார். ஒரு அதிகாரமிக்க அரசு வேலையில் ஒரு இருக்கணும் அப்படின்னா சிம்மம் அப்படிங்கிற வீடு நல்லா இருக்கணும், சூரியன் அப்படிங்கிற ஒரு வீடு நல்லா இருக்கணும், ராஜயோக தசைகளும் நடக்கணும், புத்திகளும் நடக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போ ஒரு ஜாதகத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விருச்சக லக்னமாக இருக்கார். சிம்மம் அப்படிங்கிற அந்த வீட்டில் செவ்வாய் ராகு இருக்கார். ராகு இருக்கிறது கொஞ்சம் நெகட்டிவ் தான். செவ்வாய் இருக்கலாம், ஏன்னா செவ்வாய் தான் லக்னாதிபதியாக வராருன்றனால 10ஆம் வீட்டில் திக்கு பலமாக இருக்கிறது நல்லது தான். ராகு சிம்மத்தில் இருந்தால் கூட குருவின் பார்வை அது கொஞ்சம் குறைக்கும், அந்த ராகுவோட உக்கிரத்தை குறைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போது லக்னத்துக்கு 11ஆம் இடமான அந்த லாபஸ்தானத்தில் 3 கிரகங்கள் இருக்காங்க. சூரியன், புதன், சுக்கரன் இருக்காங்க. சூரியன் 11 டிகிரி, சுக்கரன் 2 டிகிரி, புதன் 12 டிகிரியில் இருக்கார். ஆல்மோஸ்ட் சூரியனும் புதன் தான் நெருங்கி இருக்காங்க. சுக்கரன் கிட்டத்தட்ட ஒரு 9 டிகிரி அளவுக்கு விலகி தான் இருக்கார். இப்போது இந்த ஜாதகக்காரருக்கு, அதாவது என்னுடைய ஃப்ரெண்டுக்கு என்ன திசை நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 2023 டிசம்பர், ஆல்மோஸ்ட் 2024க்கு அப்புறம் சூரிய திசை இவருக்கு தொடங்கியிருக்கு.
இப்போது இவருடைய ஜாதகத்தில் சிம்மம் அப்படிங்கிற வீடு கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருந்தாலும் குருவின் பார்வை அதை ஈடுகட்டும். சூரியன் வந்து திக்பலத்துக்கு பக்கத்தில், அதாவது இந்த லாபஸ்தானத்தில் இந்த வெற்றி ஸ்தானம் சொல்லுவாங்க. பொதுவாக எந்த பாவகிரகம் கூட 11ஆம் வீட்டில் இருக்கிறது நல்லதுன்னு சொல்லுவாங்க. சூரியன் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த லக்னத்துடைய கேந்திர அதிபதி யாருன்னா 10ஆம் இடத்து அதிபதி யாருன்னா சூரியன் தான். அவர் 11ஆம் இடத்துல போய் இருக்கிறது ரொம்ப நல்லது தானே. இப்போது அந்த சூரியனோட தசையும் இவருக்கு வந்து இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கு. 2024 6 வருஷம் சூரிய தசை நடக்கும். 2030 வரைக்கும் நடக்கும். அந்த சூரியன் புதனோட நெருங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் சுக்கரனோடய சேர்ந்திருக்காரு. இந்த இடத்துல சுக்கரன் நீச்சமாக இருக்கார் ஜோதிடர்கள் நீங்கள் கேட்டிங்கன்னா, சுக்கரன் நீச்சமாக இல்லை, நீச்ச பங்கமாக இருக்கார். நல்லா புரிஞ்சுக்கணும். புதனோட இணைந்திருக்காரு. இந்த லக்ன சுபரான லக்ன யோகரான இந்த சூரியன், ஒரு பெருங்கேந்திரத்துக்கூடிய சூரியன் வந்து லாபஸ்தானத்தில் அமர்ந்து, அவர் அமர்ந்திருக்கக்கூடிய நட்சத்திரம் எதுன்னா வந்து பாக்கியாதிபதி நட்சத்திரம் தான் நினைக்கிறேன். சந்திரனுடைய நட்சத்திரம்னா அஸ்த நட்சத்திரத்தில் தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். நான் பார்த்த மாதிரி தான் இருக்குது. அவர் வந்து உச்சினுடைய வீட்டில் இருந்து சுக்கரனோட இணைந்து, சுக்கரனோட சூரியன் இணையிறது சுக்கரன் அஸ்தமனப்படுத்துறது சூரியனுக்கு மேலும் வலு கொடுக்கும். உச்சனோட வீட்டிலேருந்து ஒரு கிரகம் தசை எடுத்த போது அது நல்லது தான் செய்யுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. இப்போது சூரிய தசை இவருக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு. நான் வந்து 2024 ஒரு ஜாதகத்தை எடுத்து நான் சும்மா பார்த்துட்டே இருக்கும்போது நான் வந்து ப்ரெடிக்ட் பண்ணி 2 விஷயத்தை தான் சொன்னேன். ஒன்று, நீ வந்து ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவேன் 2024 அப்புறம். அப்படி இல்லைன்னா கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட சொன்னேன். அரசு வேலைக்கு படிக்கணும்னு அவருக்கு ஆர்வம் இருக்குது. பட் படிக்கிறதுக்கான சூழல் அவருக்கு இல்லை. ஏன்னா அவருடைய வீடு அவருடைய வருமானத்தை நம்பி மட்டும்தான் இருக்குது. வேலையை விட்டுலாம் அவனுக்கு படிக்க முடியாது. அவருடைய அந்த வேலையோட ஒர்க் டைமிங் கூட 9 to 8 அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பிஸி ஷெடியூலாக தான் அவருடைய ஒர்க்கு இருக்குது. அவர் வேலைக்கு போனால் தான் அவங்க வீட்டை வந்து பார்த்துக்க முடியுன்ற அளவு தான் இருக்குது. வேலைக்கு போயாகணுன்ற ஒரு சூழலுக்குள்ளே அவர் தள்ளப்படுறாரு. அடுத்ததாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு என்னென்னா, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமே சொல்லிட்டு. பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கையில் காசு இல்லை. அவர் கடந்த வருஷமாக ஒரு ப்ரைவேட் கம்பெனி தான் வேலை செஞ்சுட்டு இருந்தார். 2025 வரைக்கும் வேலை செஞ்சார். 2025 அதாவது சூரிய தசை ராகு புத்தி அந்த டைம் நினைக்கிறேன். அப்போ அந்த வேலையை விட்டார். வேலையை விட்டுட்டு அந்த வேலை பிடிக்கல, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக சொல்லிட்டு வேலையை விட்டுட்டார். வேறு எதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு வேலை அங்கே ட்ரை பண்ணார். வேலை எதுவும் கிடைக்கல. வேறு எதாவது பிஸ்னஸ் பண்ணலாமல் யோசிச்சிட்டே இருந்தார். எதுவும் அமையலை. இவருக்கு அடுத்து வரக்கூடியது சூரிய தசையில் குரு புத்தி. சஷ்டாஷ்டக புத்தியாக இருந்தால் கூட லக்ன சுபருடைய புத்தி அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக இந்த 2026 இவருக்கு ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். ஜாப் ரிலேட்டடாக, பிஸ்னஸ் ரிலேட்டடாக நல்லாவே இருக்கும். நார்மலாக சூரியனும் நல்லா இருந்து, சிம்ம வீடு ஓரளவுக்கு நல்லா இருந்து, சூரிய தசையும் நடந்துச்சு. அந்த சூரியன் நம்ம ஜாதகத்துக்கு, நம்ம லக்னத்துக்கு, நம்ம ராசிக்கு யோகராக இருந்தால் கண்டிப்பாக அவங்க அரசு வேலைகளை போயிடுவாங்கன்ற ஒரு விதி சொல்கிறாங்க. சிம்ம வீடு பாதிக்கப்பட்டாலும் குருவின் பார்வை அதை ஈடு செய்துன்னும் போது, சூரிய தசையும் நடக்குதுன்னும் போது கரெக்டான ஏஜும் இருக்குது. எக்ஸாம் படிக்கக்கூடிய ஏஜும் அவருக்கு இருக்குன்னும் போது ஏன் அவருக்கு வந்து எக்ஸாம் படிக்கிறதுக்கான ஒரு சூழல் அமையலை? படிக்கணும்னு ஆர்வம் இருந்தால் கூட அவரால் ஏன் படிக்க முடியல அப்படின்னா, இந்த இடத்துல தான் நம்ம எப்படி ப்ரெடிஷன் எடுக்கும் அப்படின்னா, காலதேச வர்த்தமான ஜாதி மத நிரபேதம் யுக்தி சுக்தி அடிப்படையில் ஒரு ப்ரெடிஷன் எடுக்கிறோம். அப்போதைக்கு அந்த ஜாதகக்காரோட மைண்ட் செட் எப்படி இருக்குது, அவருடைய சூழ்நிலை எப்படி இருக்குது, அவருடைய குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்குது, அவருடைய மைண்ட் கண்டிஷன் எப்படி இருக்குன்றத பொறுத்து தான் நம்ம அடுத்த ப்ரெடிஷன் எடுக்கணும். இப்போ நான் அவர்கிட்ட சொன்னது 2 விஷயம். ஒன்று, நீ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும், இல்லை வந்து கவர்மெண்ட் ஜாப் படிப்பேன்னு சொன்னது. கவர்மெண்ட் ஜாப் படிக்கிறதுக்கான ஒரு சூழலே அவருக்கு அமையலைன்னும் போது அங்கே அந்த ப்ரெடிஷனாக வரக்கூடாது. அப்போது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவாருன்னும் போது ஏதோ ஒரு மூலமாக, யார் மூலமாக அவருக்கு ஒரு ஹெல்ப் கிடச்சி ஒரு பிஸ்னஸ்க்குள்ளே வந்து இறங்குவார். அதுதான் இவர் இப்போ பண்ணுறாரு. அதுக்குள்ளே தான் இப்போ தொடங்கியிருக்காரு. கண்டிப்பாக இவருக்கு அந்த தொழில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே வேண்டிப்போம். நான் 2 விஷயம் சொன்னேன். அதில் கூட ஒரு விஷயத்தை சொல்லி தான் சொன்னேன். உனக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சா நீ புதன் ரிலேட்டடான கவர்மெண்ட் ஜாப் தான் போவேன். எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட, இந்த ரெஜிஸ்டர் சம்மந்தப்பட்ட, இந்த புதன் ரிலேட்டடான ஒரு கவர்மெண்ட் ஜாப் தான் உனக்கு கிடைக்கும். நீ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் கூட புதன் ரிலேட்டடான ஒரு ஒர்க்கில் தான் நீ ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னேன். ஒரு பிஸ்னஸில் ஜாயின் பண்ணியிருக்கிறது கூட புதன் ப்ளஸ் சூரியன், கம்ப்யூட்டர் ப்ளஸ் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் காம்பினேஷனில் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் கூட தான் அவர் இப்போ இறங்கியிருக்காரு. ஸோ ஏன் அப்படின்னா, சூரியன் இருக்கிற வீடு யாருன்னா புதனுடைய வீடு. ஒரு கிரகம் வந்து தன்னுடைய தசையில் தன்னுடைய ஆதிபத்தியத்தையும் நடத்தும், காரகத்துவத்தையும் கொடுக்கும். அதே மாதிரி தான் இருக்கிற வீடு இருக்கு இல்லையா, அந்த வீட்டோட பலனையும் அது சேர்த்து நடத்தும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. சூரியன் வந்து நீச்ச சுக்கரனோட சேர்ந்து போயிட்டாரு. அதனால தான் அவருக்கு அரசு வேலையில் படிக்கிறதுக்கு வந்து ஆர்வம் இல்லை சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். பட் இந்த இடத்துல சுக்கரன் நீச்சனா எடுத்துக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் நீச்ச பங்கத்தில் இருக்கார். சுக்கரனை விட புதன் கூட தான் சூரியன் வந்து ரொம்ப நெருங்கி இருக்காருன்னும் போது, உங்களுக்கு இன்னும் புரியும்படி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். புதன் வந்து சூரியன் கிட்ட சொல்லிகிட்டே இருப்பார், யோ நீ வந்து ஒரு முதலாளித்துவமான ஒரு கிரகம், நீ இப்போ ஒருத்தவங்க கை கட்டி வேலை பார்க்கலாமா, நீ ஒரு 10 பேருக்கு வேலை கொடுக்கணும். அப்போனா நீ ஒரு அரசு வேலைக்கு படிக்கிறத விட ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் நீ ஒரு 10 பேருக்கு வேலை கொடுக்க முடியும். அரசு வேலையில் கூட நீ போனால் கூட கை கட்டிட்டு தான் நீ வேலை பார்ப்ப. அரசு துறையில் வேலை செஞ்சால் கூட நீ இன்னொருத்தன் கீழே அடிமையாக தான் இருப்ப. இதுவே ஒரு தொழில் தொடங்கி பாரு, நீ ஒரு 10-15 பேருக்கு வேலை கொடுப்பல அப்படி சொல்லிட்டு புதன் வந்து எப்பவுமே ஒரு ப்ராக்டிக்கலாக டிப்ளமேட்டிக்காக யோசிக்கக்கூடிய ஒரு கிரகம். புதனும் சூரியன் தான் நெருங்கி இருக்காங்க. சூரியன் இருக்கிறது வேறு, புதனுடைய வீடு. அப்போ என்ன பண்ணுவார், இந்த புதன் வந்து சூரியனை வந்து தூண்டி விட்டுட்டே இருப்பார். நீ வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணு, அதுவும் என்னுடைய ரிலேட்டடாக, கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய உன்னோட ரிலேட்டடும் நீ சேர்த்துக்கோ, சூரியன் சம்மந்தப்பட்டது நீ சேர்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, இதில் நீ ஒரு பிஸ்னஸில் இறங்குன்னு சொல்லிட்டு புதன் வந்து சூரியனை தூண்டி விட்டுட்டே இருப்பார்.
இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், புதன் ஏன் சூரியனை தூண்டி விட்டுட்டே இருக்காருன்னா, இந்த ஜாதகத்தில் இந்த லக்னத்துக்கு 8ஆம் இடத்து அதிபதி அஷ்டமாதிபதி யாருன்னா புதன் தான். அவர் 11ஆம் வீட்டில் இருக்கிறது நல்லது தான், இருந்தாலும் ஒரு அஷ்டமாதிபதியாக வராரு இல்லை. அப்போ அந்த வேலையை கலக்கம் மூட்டிகிட்டே இருப்பார்ல. புதன் இந்த ஜாதகத்துக்கு 8ஆம் இடத்து அதிபதி. அப்போது அவர் 8ஆம் இடத்து அதிபதி கெடுப்பார், இந்த லக்னக்காரரை கெடுப்பார். புதன் எல்லாரையும் கெடுக்க மாட்டார். இந்த விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர் கெடுப்பார்னும் பொழுது இப்போ சூரிய தசை நடக்குது. முழுக்க முழுக்க உன்னுடைய காரகத்துவத்தில் அடங்கி ஒரு ஜாபை நீ அவனுக்கு கொடுத்துறாத, நான் என்னுடைய பங்கு கொஞ்சம் தரேன், என்னுடைய கம்ப்யூட்டர் ரிலேட்டடான ஒர்க்கையும் சரி உன்னுடைய இதையும் சேர்த்து அவன் ஒரு பிஸ்னஸ் போட்டு ஸ்டார்ட் பண்ண வைக்கலாம், அரசு வேலைக்குலாம் விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு புதன் நல்லா பிளான் போட்டு சூரியனை கொஞ்சம் மயக்கி இப்போ சூரிய தசையில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவர் பண்ண வச்சுட்டு இருக்காரு. நான் உங்களுக்கு புரியும்படின்றதுனால இது கொஞ்சம் ஒரு கேஷுவலாக சொன்னேன். ஏன் சொல்கிறேன்னா, ஒவ்வொருத்தவங்களோட வாழ்க்கையும் தனித்துவமானது, ஒவ்வொரு ஜாதகங்களும் வெவ்வேறு, எல்லாரோட ஜாதகங்களும் மாறிக்கிட்டே இருக்கும், எல்லாருக்கும் நடக்கக்கூடிய சம்பவங்களும் மாறிக்கிட்டே இருக்கணும் போது ஒரு ஜாதகத்தில் நம்ம கண்டுபிடிக்கிற ஒரு ரூல் ஒரு விதி இன்னொரு ஜாதகத்துக்கு அப்ளை ஆகுமான்னு ஆகாது. ஒருத்தவங்களுடைய அப்பா அம்மா வேறு மாதிரி இருப்பாங்க, இன்னொருத்தவங்களுடைய அப்பா அம்மா குடும்பம் வாழ்க்கை முறை சமூகம் இதெல்லாம் வேறு மாதிரி இருக்கணும் போது நம்ம அவங்களுடைய குடும்பத்தையும் அவங்களுடைய சூழல்கள் எல்லாத்தையுமே பார்த்து தான் ஒரு ப்ரெடிக்ஷன் எடுக்கணும். ஒருத்தவங்க உங்ககிட்ட ஜாதகம் பார்க்க வந்தவொடனே நடந்துக்கிட்டு இருக்கிறது நடக்க போகிறது எல்லாத்தையும் அப்படியே கண்ணை மூடிக்கிறது ஒப்பிக்கிறது அஸ்ட்ராலஜி கிடையாது. நீங்கள் ஒரு இன்புட்டை கொடுக்கணும், என் மைண்ட் செட் இப்படிலாம் இருக்குது பிரதர், இதை நான் செஞ்சால் சக்ஸஸ்ஃபுல் ஆகுமா அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஒரு இன்புட் எனக்கு கொடுத்தீங்கன்னா ஜாதகத்தை பார்க்கும்போது நான் ஒரு அவுட்புட்டை உங்களுக்கு கொடுக்க முடியும், கரெக்டான ஒரு அவுட்புட்டை உங்களோட ஒரு கலந்து ஆலோசித்து தான் ஒரு ப்ரெடிக்ஷன் எடுக்க முடியும். ஒரு டாக்டர் எப்படி ஒரு பேஷண்ட்டோட சிம்டம்ஸை கேட்டு அந்த டிசீஸை கண்டுபிடிக்கிறாரோ அதே மாதிரி ஒரு அஸ்ட்ராலஜர் தாங்கிட்ட வர கிளைண்ட்டுக்கிட்ட உங்கள் மைண்ட் செட் எப்படி இருக்குது, உங்கள் சூழ்நிலை இப்போ எப்படி இருக்குன்றதை ஒரு இன்புட்டாக வாங்கிட்டு அப்புறம் அவர் சில கால்குலேஷன்லாம் போட்டு அஸ்ட்ராலஜியில் ப்ரெடிக்ஷன் எடுத்து உங்களுக்கு அவுட்புட்டாக கொடுப்பார். இதுதான் ஒரு அழகான ஒரு டீசெண்டான ஒரு ஆரோக்கியமான ஒரு ஜோதிட பரிமாற்றமாக கூட அது இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். தொடர்ந்து ஜோதிட நலன் சேனலோட விரல் கோர்த்து விழுத்துருங்க அப்படி சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன்.